அன்னப்பொடி. இன்னைக்கு இந்த அன்னப்பொடி தான் செய்ய போறோம். ரொம்பவும் வலிமை இல்லாம அப்படியே தள்ளி விட்டா உழுதுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. நல்லா ரொம்ப அருமையா இருக்குங்க. சும்மா அட்டகாசமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, தரமா இருக்கு, மாசா இருக்கு. வணக்கம் கட்டுறது கையில நேயர்களே. இந்த பாக்கெட்ல இருந்து கை எடுக்கிறீங்க? கட்சி புள்ள வச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிற ஸ்பெஷல் ஐட்டமே அன்னம். அன்னம். அண்டம் என்றால் என்ன? அண்டம் என்றால் உலகம். அண்டம் என்றால் ஆகாயம், பூலோகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிற பொருள் வந்து அன்னம். அன்னம். அன்னம் எடுத்துருக்கோம். அன்னம். அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா கோகோ? அதுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குணம் உங்களுக்கு தெரியுமா? பாட புத்தகத்திலே இருக்கே. இவங்கெல்லாம் விட்டடிக்கிற கும்பல். சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பால்ல உள்ள தண்ணி, அதாவது பாலையும் தண்ணியா பிரிச்சு எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. மண்ணுல உள்ள தண்ணிய தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை உடைய பறவை தான் அன்னப்பறவை. அன்னப்பறவைன்றது உண்மை கிடையாது. அப்படியா? அதாவது புராணத்துல எல்லாம் பார்த்தோம்னா அன்னப்பறவைன்னு சொல்லிட்டு நம்ம புலவர்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த அன்னப்பறவை வேற, இப்போ உள்ள அன்னப்பறவை வேற. இப்போ உள்ள அன்னப்பறவை எல்லாம் கோபமே போடுதுங்களாம். கோவப்பட்டுச்சுன்னா கழுக விடிய கோவக்கார பறவையாம். மண்டையில கொத்தி கொத்தி ஆளை காலி பண்ணிட்டான், தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டா. அதோட எல்லைக்கு நம்ம போயிட்டான். அங்க மட்டும் போக கூடாது. நீ எப்படி அடுத்த வீட்டுக்குள்ள போனியோ உன்னை தொத்தி அடிப்பாங்களோ. அது பாக்குறதுக்கு வாத்து மாதிரி இருக்கு, ஆனா நம்ம நாட்டுல அது அவ்வளவா கிடையாது, வெளிநாட்டுல தான் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ அன்னம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த அன்னம் எதுக்காக சொன்னீங்க? அந்த அன்னம் சொன்னது வந்து நம்ம சாப்பிடுவது வந்து அன்னம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து டிஷ் எடுத்துக்கிட்ட பேரும் வந்து அன்னம் தான் எடுத்துருக்காப்ல. அன்னப்பொடி. இன்னைக்கு இந்த அன்னப்பொடி தான் செய்ய போறோம். இது எப்படின்னா ரொம்பவும் வலிமை இல்லாம அப்படியே தள்ளி விட்டா உழுதுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. ஒரு நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம்னா எப்பெல்லாம் சாப்பிடும் போதோ அப்பெல்லாம் நெய்யை சேர்த்து இந்த பொடியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அவங்க உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். அதானா என்னன்னு பாத்தீங்கன்னா புல் தடிக்க கீழே வேறன்னு சொல்றாங்க பாரு. கரெக்டா? புல் தடிக்க கீழே வேறவங்களுக்கெல்லாம் ஆகாரமும் அந்த சத்துக்கள் எதுவுமே இருக்காது. நம்ம அக்கா மாதிரி தள்ளி விட்டா கீழே வந்துடுறாங்கல்ல, அவங்களுக்காக தான் சரி. ஏன்னா வந்து ரொம்ப தள்ளி விட்டா கீழே வந்துடுவாங்க, ஏன்னா சத்து இல்லை. நான் அடி வாங்குவேன், எதா இருந்தாலும் ஒரு 4 செவத்துக்குள்ள அடி வாங்குவேன். ஆமா. ஆயா சொன்னாங்க பாருங்க, புல் தடிக்கு பயில்வான். அந்த புல்ல தடிக்கி விழுகிறவங்களை கூட ஒரு பயில்வான ஆக்கக்கூடிய ஒரு பொடி தான் இந்த அன்னப்பொடி. இப்ப நான் இவன் ஒரு புல் தடிக்கு போயிடுவேன், எதுக்குமே லைக் இல்ல. சொத்துன்னு கீழே விழுவேன், ஒரு கல்லை தட்டினாலும் கீழே விழுவேன், ஒரு குச்சி அந்த மாதிரி சின்ன சிறுங்குச்சி இந்த மாதிரி குச்சி தட்டினா கூட கீழே விழுவேன். கரெக்ட் தாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அன்னப்பொடி ரொம்பவும் உதவியா இருக்க போகுது. சோத்துல பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய பொடி. அதான் இப்படி இருக்கிறது வந்து இப்படி சேர்த்து இப்படி ஜாயிண்ட் ஆகுது. அப்படி தெரியுமா? இப்போ காட்டணும் பாருங்க. 6 பொருள் அன்னப்பொடி செய்ய போறோம், அட்டகாசமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போயிடலாம். உள்ள போறியா? உள்ள போயிடலாம் பேசிட்டு தான் உள்ள போயிடுவேன். பொட்டு கடலை, சால்ட், உப்பு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, முழு மிளகு, சீரகம். இந்த 6 பொருள் தாங்க இந்த ஆரோக்கியமான பொடிக்கு தேவையான பொருட்கள். இதை அப்படியே ஒன்று போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு டப்பாவில், காற்று போகாத ஒரு ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடியை வந்து தயார் பண்ணலாம். இன்னும் கோகோ புகையுது, எரியும் பாருங்க. இப்போ திக்கு சொன்னே எரியுது, திக்குன்னு எரியும் பாருங்க. நாங்கள் வானலில் வைக்கிறோம். நம்ம உருளி வச்சிருக்கோங்க. இந்த உருளி மிதமான சூட்டில் 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். கட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா வறுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இந்த நேரத்தில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு தூளுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஆற வச்சு பொடி பண்ணணும். அக்கா பவுடர் பண்ணி வந்து முதல் சாப்பாடு அக்காவுக்கு தான், நெய் சாப்பாடு. என்ன விஜயாக்கா,
சொல்லுங்கண்ணே. அன்னப்பொடி அரைக்க சொன்னா இங்கே வந்து என்ன ஈச்சம்பழத்தை எடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்றதுன்னா ரொம்ப ஈச்சப்பழத்தை கண்டோன்னா நமக்கு விட தோணுமா? ஈச்சம்பழம் பறிச்சு சாப்பிட்டா தான் மனசே ஆறும். ஒரு பழம் வந்து எவ்வளவு பெரிய பழமா இருக்கு, அப்படியே ஒரு பழம் சாப்பிட்டாலும் சுவை அதிகம். ஐயோ, பழத்துக்கு பங்க பாருங்க. இதோடைய ஆரோக்கியமான அன்னப்பொடி தானே தயார் பண்றோம். அதை விடவா என்ன சாங், அன்னப்பொடி தயாரா? அன்னப்பொடி தயார், அன்னமும் தயார். அன்னமும் தயார். அன்னப்பொடி லைட்டாக இறக்கணும். லைட்டா இல்ல, டைட்டாவே. டைட்டாக இறக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். ஃப்ளவர் கிடையாது, அந்த அன்னத்தோடைய ஃப்ளவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ளேவர். ஃப்ளேவர். நல்ல பசுமாட்டு நெய், அன்னப்பொடி, அன்னம், நெய் எல்லாமே தயாரா இருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா பிசைஞ்சு சாப்பிட போறோம். அண்ணன்னா இப்போ அவங்க சொல்கிற அன்னம் வந்து வாத்தோட இன்னொரு பிறப்பு தான் அன்னம். வாத்து மாதிரி தான் இருக்குது. ஆமா, கழுத்து நீட்டமாக இருக்குது. வாத்து என்னென்ன சாப்பிடுதோ என்னென்ன பண்ணுதோ எல்லாமே அது பண்ணுது. அன்னப்பறவையும் பண்ணுது. தண்ணியில் தான் இருக்குது அது. இப்போ இந்த நெய்யை, அன்னப்பொடி எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து சாப்பிட்றோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா தான் புல் தடிக்க கூட கீழே விழுகிறவங்க இதுக்கு மேலே பெரிய கட்டையாக தடிக்க விழுந்தாலும் விழுக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. புல் தடிக்கி விழுந்துருக்காங்க. புல் தடிக்கு கீழே விழுகல, கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதான் அதுக்கு வேற ஒரு பொடி இருக்கு, கவலைப்படாது. அதுக்கு வேற ஐயோ, ஒரு வழியை கூட அழுகை எல்லாரும் சிரிச்சுட்டு சொல்றேன். மொத்தம் ஆளு நானா தாங்க இருப்பேன். சே. நல்ல ஒரு வாசனை சாங். நெய் மனமும் கருவேப்பிலை மனமும் தனியாகவே இருக்கும். வாத்து சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்றது ஒரே மாதிரி இருக்கும். சே, 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 சாப்பிடுறேன். என் பொண்ணு பின்னாடி நின்று சொல்கிறேன். ஓ, அப்படி சொல்றாங்களா? வாத்து சாப்பிட்ற மாதிரியாமா நான் சாப்பிட்றேன். வாத்து அவக்கு பாத்துன்னு சாப்பிட்றேன். எப்படி இருக்கு கோகோ? முடிஞ்சிருச்சு அண்ணே. முடிஞ்சா டக்குல ஆயில போட்டீங்களே. அன்னப்பொடி எப்படி இருக்குன்னா, புல்லு தடிக்கு பயில்வான் கூட இதை சாப்பிட்டா தெம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்துடுவாங்க சொல்கிறா. அது என்னமோ உண்மைதான். நல்ல ஒரு இந்த பொடி வந்து எப்படின்னா நல்ல ஒரு மணமாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்ல நெய், பொட்டுக்கடலை, அந்த மிளகு அப்படியே அந்த காரம், அந்த பொட்டுக்கடலை அந்த மாவு தன்மை நம்ம சாப்பிடையில அந்த நம்மளோட நாவில் வந்து ஒட்டுது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாகவும் இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா, நமக்கு திடீர்னு ஒரு காய்கறியோ ஒரு குழம்போ வெஞ்சனமோ எதுவுமே தேவையில்லை. நம்ம அந்த பொடியை நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு சாப்பாடை வச்சா கூட நம்ம வீட்டில் உள்ள நெய் எடுத்து இல்லை ஒரு நல்லெண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். நெய் தான் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள நல்லெண்ணெய் சேர்த்தாலும் அதுவும் ஆரோக்கியம் தான். இந்த பொடி நம்ம ஆந்திராவுக்கு போனோம்னு வைங்களேன், ஆந்திரா மெஸ்ஸுக்குன்னு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்து போகிறது அதுதான் சாங். இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன் நான். எங்கேயோ இதோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கு, எங்கேயோ சாப்பிட்ருக்குமேன்னு பார்த்தேன். அந்த சொல்லிட்டீங்க ஆந்திரா மெஸ்ஸில் உள்ள பொடி அதுக்கும் நெய் தான் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம விரும்பி காரஞ்சாரமாக சாப்பிட்றது. அதே மாதிரி தான் இந்த பொடியோ இருக்குது, இந்த அன்னப்பொடி. இதுலேயும் அதை நெய் ஊற்றி சாப்பிடும்போது ஃபஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சது இந்த நெய்யோட மனம். அடுத்து பார்த்தோம்னா மிளகு, ஜீரகம், மிளகோட காரம், ஜீரகோட மனம், இது எல்லாம் சேர்ந்து அந்த சாதத்தோட பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு டப்பாவில் நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நம்ம ஆயா சொன்ன மாதிரி நெய் தான் ஊற்றணுன்ட்டு இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் உடனே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நிறைய இப்போ வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் வெறும் சாதம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த பொடி ஒரு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த டைமில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு உடனடி ஆரோக்கியமான ஒரு பொடி தாங்க இந்த அன்னப்பொடி. நல்லா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சும்மா அட்டகாசமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, தரமா இருக்கு, மாசா இருக்கு. கவிதை எழுதுறாரு, அதான் கையெழுத்து போடுறாரு, கவிதை போட்டு கையெழுத்து கொடுக்குறீங்களா? அப்படி ரதம் மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ரதம் பொருள் என்னமோ கம்மி தான், ஆனால் குணம் என்னமோ அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பொடியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இதே போல் பயனுள்ள வீடியோவெல்லாம் தொடர்ந்து உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.